ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாருதி பேசுகிறேங்க. இன்னைக்கு இங்கே பெங்களூரில் இருதயாண்டவர் கோயில், அந்த இருதயாண்டவர் கோயிலில் சர்ச்சில் இன்றைக்கி வந்துட்டு கல்லறை பண்டிகை. இன்றைக்கி புனிதர்கள் இருக்காங்கள, ஃபாதரியார், அவங்களெல்லாம் அடக்கம் பண்ண அந்த கல்லறைக்கு இன்றைக்கி பூசை வைக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கோசரம் இன்னைக்கு 12 நவம்பர் 12 இன்னைக்கு தான் அவங்களுக்கெல்லாம், இந்த புனிதர்களுக்கெல்லாம் கல்லறை பண்டிகை. இன்றைக்கி விளக்கேற்றி அவங்கள நினச்சி மாசு வைக்கிற நாள். அதனால் எல்லோரும் அவங்களுக்கோசரம் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு மீடியா சொன்னேன் இல்லைங்களா, அந்த மீடியாவை பற்றி தாங்க இன்றைக்கி பேச வந்தோம். ஆனால் அந்த மீடியா வேஸ்ட்டுங்க. நான் விரும்பி பார்க்குற சேனல் அது ஒன்று. அந்த சேனல்லே அவர் ஒரு தொகுப்பாளர் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறதா நினச்சிக்கிட்டு மற்றவங்கள குழப்பி விடுறாரு. ஆனால் அவர்கிட்ட பதில் நீயா நானாவே பரவாயில்லைங்க. கோபிநாத் சார் அவர் மைக் இங்கே கொடுத்துன்னு இருக்கும்போதே பாதியிலே பிடிங்க இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மேஸு ஒரு காமெடி பார்த்துருக்கேன் நான். அந்த மேஸுங்க தவறாக நினச்சிக்க வேண்டாம் சார். அந்த மேஸு இவர் புத்திசாலி சார். வாயே திறக்க விட மாட்டேங்கிறாரு யாரையும். வாயே திறக்க விடாத நான் உங்களை புத்திசாலித்தனமாக நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினைப்பில் இவரே நினச்சிக்கிட்டு அவங்கள நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். ஒரே வார்த்தை. அங்கே என்ன ஏதுன்னு அவங்க வாயில் சொன்னாதாங்க தெரியும். அவங்கள பேசவே விடாது. உக்காரு, நீ உக்காரு, நான் சொல்கிறது உனக்கு அர்த்தாவதா, நான் புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன்னா. பெரிய இவர் மாதிரி என்னங்க இது தொகுப்பாளர். ஏங்க ஒரு செகண்டில் என் பையனை விட்டாலுமே போதும். என்ன அளவாக இதுங்க. ஏன் அவனை கூட விடுங்க, என்ன விடுங்க. அவங்களெல்லாம் வெறிய வேணாம். ஒரே நாள் தொகுப்பாளராக என்ன அந்த இடத்துல விடுங்க, அவ்வளோதான். ஆனால் இதை மக்களும் செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவர் நம்ம எங்கேயே கிடக்கிறவங்க இல்லை. அதனால நம்மளெல்லாம் அப்படி தாங்க நினைப்பாங்க. ஆனால் மக்கள் சொல்கிற மாதிரி அது வேஸ்ட்டுங்க. அது க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது. இதுவும் என்னுடைய அபிப்பிராயம் தான். ஏன்னா இன்னும் வர மக்கள் அதை பார்த்து கெட்டுடுவாங்க. ஏற்கனவே கெட்டுன்னு எல்லாம் நூலாகி தான் அங்கே வந்துக்குதுங்க. எதுவுமே தெரியாமல் வரல. அதுங்கெல்லாம் கொண்டாந்து போட்டு வச்சுக்கின்னு